அவள் தானே எங்கள் புன்னகை. யாரு இங்கேதான் எனக்கு ஃபோன் பண்றது? ஒருவேளை பிரபாவா இருக்குமோ? அவருக்கு இங்கேதான் கால் பண்றான். சரி அட்டன் பண்ண. அன்னோன் நம்பர் மாதிரி இருக்கு. யாரு? ஒண்ணுமே புரியலையே. சரி அட்டன் பண்ணலாம். என்ன கனிமா? ஐயோ பாட்டிக்கு உடம்பு சரியில்லடா. அதான் டே அம்மு இங்க முன்னாடி வா. அம்மா கிட்ட வா. பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. அப்ப இதுல இருந்தே ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் பாட்டி யார் கூடயுமே பேச மாட்டாங்க. அம்மா அப்பதே சொன்னேன்ல. அப்புறம் என்ன பாட்டி போய் டிஸ்டர்ப் பண்ணியா? இப்ப என்ன உங்க கூட யாரும் விளையாட வரல. அம்மா வரேன். ஆனா இரு ஒரு ஃபோன் வருது, பேசிட்டு வரட்டுமா? டேய் கனி, டேய் குட்டிமா, என்னது இது? யாரும் விளையாட வரலன்னு உட்காந்து அழுவியா? என்ன பழக்காது? நாளைக்கு அடுத்த வருஷம் ஸ்கூல்ல சேர்க்க போறோம். இப்படி இருந்தா எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைனா இவளுக்கு ஒரு பிரச்சனை. சரி இது யாரா இருக்குன்னு தெரியல. இந்நேரத்துல அன்னோன் நம்பர் வேணாம். அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்தாலே ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும். விஜய் கிட்ட அப்புறமா சொல்லிடலாம். விஜய் வாங்க. என்னடி வந்து படுத்து தூங்கிட்டா? ஐயோ அத்தை பேசலன்னு அழுதுட்டே வந்து சொன்னான். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அத்தை அப்பையில இருந்து தலைவலின்னு சொன்னாங்க. அதை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டா. குழந்தை தானேங்க அதான். அழுதுட்டு ஓடி வரவும் நான் பயந்து அடிச்சு பின்னாடியே ஓடி வரேன். ஐயோ அப்புறம் மாதவன் கூப்பிட்டான். அவங்கிட்ட பேசிட்டு வந்தனால டைம் ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்லல. அத்தை பேசலன்னு அழுதுட்டு வந்து படுத்தா. வேற ஒண்ணும் இல்ல. நாளைக்கு அவங்க பேசிட்டாங்கன்னா சரியாயிடுவான். நீங்க எங்க போனீங்க? இல்ல ஆபீஸ்ல இருந்து ஒரு கால். விக்ரம் கிட்ட பேசினீங்களா? பேசுனேன். ஃபீல் பண்ணல, எதுவும் பண்ணல. ஒரு மாதிரி நார்மலா தான் இருக்கான். அவருக்கு என்ன, அவர் நார்மலா தான் இருப்பாரு. அங்க போய் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறதாரு. சரி விடுங்க. நீ ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லையே. நான் என்ன, அவள் அழுதுட்டு வந்தாளா அதான். சரி இரு எனக்கு ஒரு ஃபோன் வருது பேசிட்டு வரேன்னு சொல்றதுக்குள்ள தூங்கிட்டான். இந்நேரத்துல யாரு? பிரபாவா? இல்ல நான் எடுக்கிறதுக்குள்ள அது கட் ஆயிடுச்சு. யாருன்னு தெரியல. சரி நான் போய் உங்களுக்கு பால் கொண்டு வரேன், நீங்க தூங்குங்க. இல்லாதிரா மெயில் ஒன்று சென்ட் பண்ணணும். ஸோ எனக்கு இன்னைக்கு நைட் ஃபுல்லாக கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால லேட் ஆகும். பால்லாம் வேண்டாம், பால் குடிச்ச தூக்கம் வந்துடும். சரி டீ போட்டு கொண்டு வரட்டுமா? ஃப்ளாஷ்ல போட்டு கொண்டு வந்துரு. ஏன்னா நான் அகைன் எனக்கு ஏதாவது தலைவலினா உன்னை எழுப்ப வேண்டாம்ல, அதுக்கு தான். இதுல என்ன இருக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்தே ஒர்க் பண்ணலாம். சரி சொல்றி பொண்டாட்டி. அறிவு கட்ட முண்டம் எங்க இருக்க? ஏய் என்னடி இவ்வளவு கேவலமா திட்டுற? நான் தான் வெளியே ஒரு ஃப்ரெண்ட் பார்க்கணும்னு சொல்லி சொன்னேன்னா இல்லையா? அதான். எங்க இப்படி மழை வருது, இந்த மழையில போய் உங்க ஃப்ரெண்ட மீட் பண்றீங்களா? அப்ப என்ன சொன்ன சாயந்தரம் ஆபீஸ்ல இருக்கும்போது? இல்ல ஒரு வேலை இல்ல அப்படின்னு சொல்லி சொன்ன. ஏய் இது ஸ்கூல் ஃப்ரெண்டுடி. அவன் ஊருக்கு போகணுமாமா. அதனால அப்படியே போய் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்துட்டு ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு வரலான்னு. இப்பதான் புதுசு புதுசா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முளைக்கிறாங்க. எங்க இருக்கப்போ? ரொம்ப மழை சவுண்ட் கேக்குது. மழையில நின்று பேசிட்டு இருக்கேன். நீயும் வந்தா ஒரு டுவேட் ஆடலாம். மூஞ்ச பேத்துருவேன். ஆள பாரு. மழையில நனைஞ்சா சளி பிடிச்சா யாரா பாக்குறது? சளி பிடிக்கிறது காய்ச்சலே வந்துரும். அத சரி பண்ணதான் நீ இருக்கி. அப்புறம் என்னமா? ஆமா ஆமா நாங்க அப்படியே சரி பண்ணிடுவோம். அப்படியே உங்களுக்கு நாங்க பண்ற சரி எல்லாம் சரியாயிடும். அதான் சரி பண்ணணும். நீ எங்க சரி பண்ணுவ? ரொம்ப வலியாத. இப்ப எங்க இருக்க? ரோட்ல தண்ணி நிக்கிறேன். சரி நான் சொல்றது கவனமா கேளுன்னா, நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது. எனக்கு வரும்போது மல்லிகைப்பூ வேணும். எது மல்லிகைப்பூவா? எதுக்குடி இப்ப கேக்குற? ஏன் கேட்டா வாங்கிட்டு வந்து தர மாட்டியா? நீ தானே என் புருஷன், உன்கிட்ட தான் கேட்க முடியும். எனக்கு வேணும், வாங்கிட்டு வா. இல்ல சம்பந்தமே இல்லாம கேக்குறியா? இந்த வேலையில யாரையும் மல்லிகைப்பூ வச்சுட்டு உட்காந்துருக்காங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வரும்போது மல்லிகைப்பூவோட தான் வரேன். என்ன நானா கேட்குறேன்ல, எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்கிறேன். மல்லிகைப்பூ தானே கேட்குறேன், வாங்கிட்டு வா. யாரையும் வச்சிருப்பா? பூ மார்க்கெட்டுக்கே போனாலும் பூட்டி வச்சிருப்பாங்கடி. எனக்கு தெரியாது. பூ மார்க்கெட்டுக்கே போய் வாங்கிட்டு வா. ஆனால் மல்லிகைப்பூ வேணும். ஆசையாக கேட்குறேன்ல, வாங்கி தர மாட்டியா? என்னமோ ஒரு மார்க்கமா தான் சுத்துற. ஒன்னும் புரியல. வந்து வச்சுக்கிறேன். மல்லிப்பூ தானே, உனக்காக எவ்வளவு வேணாலும் வாங்கிட்டு வரேன். சரியா? பொட்டு குட்டி மாமா சீக்கிரமா வந்துடுறேன். ஆன் தி வே. சீக்கிரம் வந்து தொலைடா முண்டம். தேங்க்யூ, லவ் யூ, பாய்.
உன் புருஷனை உன் கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னா சீக்கிரமா குழந்தை பெற்றுக்கிற வழியை பாரு. என்ன உன் அக்கா வாழ்க்கை தான் இப்படி போச்சு, நீயாவது உருப்படியா உன் புருஷன் கூட வாழ்ற வழியை பாரு. இனி என்னையும் கலைப்பாப்பாவையும் யாருனாலே பிரிக்க முடியாது. ஏன் உன் சந்தியா மாவனால கூட பிரிக்க முடியாது. ஏன்னா என் கலைப்பாப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆம்பளைங்க புத்தி எப்படி வேணும்னாலும் மாறும். அதுக்கு நம்ம தான் நம்ம கைக்குள்ள வச்சுக்கிற மாதிரி ஏதாவது வேலைகளை பார்க்கணும். உன் அம்மா விட உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? அப்பாவுக்கு ஒன்னும் ரொம்ப பிடிக்கும்டாமா. அம்மா சொன்னது சரிதான். என் சரண் இப்போல்லாம் முன்ன மாதிரி இல்லை. இது வரைக்கும் கலை யாரோட குழந்தைன்னே தெரில. ஆனால் இப்போ பவானியோட குழந்தை. இந்த குழந்தையோட பாசம் எனக்கு என்னமோ தப்பாகவே படுது. என் சரண் அப்படிப்பட்டவே இல்லை. இருந்தாலும் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட அடையாளமாக இருக்கிறது என் வயிற்றில் உருவாகிற அவனோட உயிர் தான். அதனால் நான் தாயாக என்ன தடவை வந்தாலும் சரி சரண், நீ நானும் சேர்றத யாருனாலே தடுக்க முடியாது. என்ன மன்னிச்சிட்டு என் கூட பேசுவேன்னு நினைச்சேன். ஆனா அப்படி சைலண்டா என்ன அவாய்ட் பண்றல. நீ தூங்கிட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பைத்தியக்காரி மாதிரி நான் பேசிட்டு தான் இருப்பேன். நான் பண்ணது தப்புன்னு தெரியும். ஆனா இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னால வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லவும் முடியாது. ரீசன் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணதுனால. அதனால வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு எனக்கு பயம். அதனால தான் நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். இது எனக்கு அவசியம் இல்லாத ஒரு விஷயம் தான். ஆனாலும் அந்த சமயத்துல சரின்னு பட்டதுனால தான் பண்ணேன். இதுக்காக நீ இவ்ளோ கோவப்பட்டு என் கூட பேசாமலே இருப்பேன்னு நினைக்கல. உன் கோவம் ரொம்ப நியாயமானதுதான். நான் ஒன்றும் தப்பு சொல்ல விரும்பல. உனக்கு எப்ப என் மேல கோவம் போதும் அப்ப என்கிட்ட பேசு. நீ ஒன்றும் மற்றவங்கள மாதிரி நடந்துக்கலையே. ஒரு சிலர்லாம் இந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் பண்ணிருக்கேன்னு சொன்னா ரொம்ப கோவப்பட்டு அடிச்சிருப்பாங்க. ஆனா நீ ரொம்ப பொறுமையா டீசெண்டா நடந்துக்கிற. அதான் உன் மேல இருக்கிற காதல் இன்னும் எனக்கு அதிகமாகிறது. பரவாயில்ல, உன் கோவம் போற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா இப்படி தனித்தனியா பிரிஞ்சு படுத்திருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. அதான் கஷ்டமா இருக்கு. தெரியல புருஷா, என்னதான் என் மேல கோவத்துல இருந்தாலும் தூக்கத்துல கூட உனக்கு நான் தான் நினைப்புல இருப்பேன். அதான் என்ன வந்து ஹக் பண்ணிக்கிட்டேன். என் மனச உன்னை தவிர வேற யாருனாலே புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு அது தெரியும். நான் பண்ணது தப்பு தான். என் மேல நீ கோவப்பட்டது ரொம்பவே சரி. என் மேல இருக்கிற கோபம் உனக்கு எப்ப போகுதோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்டா. ஆனா இப்படி என்ன தனியெல்லாம் பிரிச்சு படுக்காத. ஒரு மாதிரி இருக்கு. என் வீட்டுல அலோனா தூங்குன மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உன் ஜஸ்ட்ல நான் அதிகமா படுத்து தூங்கியிருக்கேன். அதிகமா இல்லை, எப்போதும் அங்கதான் படுத்து தூங்குவேன். ஆனா இப்போ தனியா படுக்கவும் என் வீட்டுல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. இப்போ ஐம் ஓகே. ஐ லவ் யூ டா புருஷா. ஐ லவ் யூ டூ. தூக்கத்துல கூட ஐ லவ் யூ டூவா. இப்படிப்பட்ட ஒண்ணு நான் ஏமாத்திருக்கேனே. ஐ லவ் யூ. ஐம் சோ சாரி. கோவம் போற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். மார்போட சாயம் அந்த மயக்கம் போதும் என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை. அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. கண்ணே கண்ணே. இந்த மழை டைம்ல வைஃபை கூட ரொம்ப ஸ்லோவா ஒர்க் ஆகும். அந்த ரூம்லயாவது ஓரளவுக்கு ஒர்க் ஆகும். இந்த ரூம்ல ஒன்னும் இல்ல. சீக்கிரமா அந்த ரூம்ல இருக்கிற ப்ராப்ளத்துல சரி பண்ணா பரவாயில்ல. எப்ப சரி பண்ணி முடிப்பானுங்களோ. இந்த ரூம்லயே கலந்து நீ என்னென்ன பண்ணணுமோ. இவன் எங்க போனா? மல்லிகைப்பூ வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிட்டாளா? ஏய் சண்டைக்கோழி சந்தியா, ஏண்டி புது ரூம்ங்கிறதுனால இந்த ரூம்குள்ள இருக்கிறதுக்கு பயந்து போய் வேற எங்கேயாவது போயிட்டியாடி? காதே கேட்காதே. என்னமோ சரி, நம்ம வேலையை பார்க்கலாம். என்னங்கடா இவ்வளவு ஸ்லோவா ஒர்க் ஆகுது? இப்படி ஒர்க் ஆனா நான் எப்படி வேலை பார்க்கறது? வந்து சேர வேண்டிய புள்ளி யாவரும் சுற்றி சுழலும் அச்சு. என்ன எதுக்குடி மழை இப்படி பெய்து குடிச்சிட்டு வந்திருக்க? ஏன் ஒவ்வொரு நாளும்
ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? எனக்கு ஒரு மாதிரி வேர்க்கிற மாதிரி இருந்தா குளிப்பேன்னு உனக்கு தெரியாதா? தெரியும், ஆனா எனக்கு ஒன்றும் புரியல. என்னால உள்ள உட்காரவே முடியல, குளிருது. எல்லா ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் பாரு. நீ போய் குளிச்சுட்டு வந்திருக்க. இனிமே அப்படிதான். என்ன அப்படி பார்க்குற? அழகா இருக்கணும். அதெல்லாம் ஓகே தான், ஆனா ஆள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நடந்துக்கிறியே, என்ன? அப்படிதான். மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர சொன்னேன். எங்க? அங்க இருக்கு பாரு, என் கண்ணுக்கு தெரியலையா? பரவாயில்லையே, வாங்கிட்டு வந்துட்டேன். கேட்டது யாரு? ஏன் பொண்டாட்டியில வாங்கி தராம என்ன பண்ணுவேனா? வாங்கிட்டு வரலனா இன்னைக்கு சார் நினைச்சது கிடைச்சிருக்குமா என்ன? என்ன நினைச்ச? இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியும். என்னாச்சு இவளுக்கு? ஏன் ஆளு ஒரு மாதிரி மார்க்கமா நடந்துக்கிறா? எனக்கு இவ்வளோ குளிர் அடிக்குது, அதுவும் இவளுக்கு வீசிங் வேற இருக்கு. சம்பந்தமே இல்லாம தலை குளிச்சுட்டு வந்திருக்கா. ஒண்ணுமே புரியலையே. சும்மாவே பார்க்க செம்ம அழகா இருப்பா, இப்ப வேற இப்படிலாம் பண்ணி என்னென்னமோ பண்றாளே. நமக்கு எதுக்கு ரொம்ப, நம்ம பேசாம வேலையை பார்க்க. இது வேற செண்டாகாம என் உயிரை வாங்க, செண்டாச்சுன்னு தூக்கி போட்டு தூங்குற வேலையை பார்ப்பேன். என்னடி சேலை கட்டியிருக்க? ஏன் உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னு இல்ல, என்னமோ ஒரு மாதிரியாதான் நடந்துக்கிற. என்ன ஏதாவது மென்டல் ஆயிட்டியா? ஏன் நான் எப்படி நடந்துக்கிறேன்னு உனக்கு இன்னுமா புரியல? உன் முன்னாடி மட்டும்தான் இப்படிலாம் சாரி கட்ட முடியும். பின்ன என்ன வெளியே போய் கட்டிட்டேன்டா நீ பார்த்துட்டு சும்மாவா இருப்ப? ஓஹோ, மேடம்க்கு அந்த ஐடியா வேற இருக்கோ? சாருக்கு வேற என்ன ஐடியாவா? சபா கொல்றாளே. என்னதான் சொல்ல வரா? இல்ல இவ என்ன நினைச்சு இதை பண்ணிட்டு இருக்கான்னு ஒண்ணுமே புரியல. இல்ல நம்ம தான் தப்பா புரிஞ்சு நம்மளாடி வேற முடியல இவ இப்படிலாம் இருக்கிறத பார்க்க. என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஆபீஸ் மெயில். என்னை இப்படி பார்த்ததுக்கு அப்புறமும் உனக்கு ஆஃபீஸு மெயிலு அதுதான் வேணுமா? நான் வேணாமா? அப்படின்னா இன்னும் புரியலனா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிவா வலிக்கு? என்ன இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு இப்படி இருக்க பிடிச்சிருக்கு. ஏன் உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னு சொல்லல, ஆனா நீ ஃபர்ஸ்ட் சந்தியாவே இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்டா நடந்துக்கிற. இதுக்குதான் மல்லிகைப்பூ கேட்டியா? பொண்டாட்டி மல்லிகைப்பூ கேட்குறேன்னா என்ன அர்த்தம்னு ஒரு புருஷனால புரிஞ்சுக்க முடியலண்ணா அப்புறம் எப்படி? இல்ல புரிஞ்சுக்க முடியலன்னு இல்ல, புரிஞ்சுக்கலாம் முடிஞ்சது. ஆனா நீ ரொம்ப மார்க்கமா நடந்துக்கிற. ஏன் நான் அப்படி நடந்துக்கிறதெல்லாம் புதுசா நினைக்கிறியா? ஏச்சி அப்படிலாம் இல்ல. அப்புறம் என்ன? உனக்கு ஓகேவா? ஓகேங்கிறதுனால தானே இப்படி நிக்கிறேன். ஏன் புரியலையா? நிஜமாவா? அப்பவே தெரியும் சரிப்பட்டு வர மாட்டேன். எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்? என் வாயால வேற சொல்லணுமோ? என்னடி ரொம்ப பண்ற? சும்மா வாயிலே சொல்லிட்டு இருந்தா குழந்தை வந்துருமா என்ன? குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு. நெடுங்காலம் சிப்பிக்குள்ளே உருண்டு நிற்கும் முத்து போல் என் பெண்மை திறந்து நிற்கிறதே. திறக்காத சிப்பி என்னை திறந்து கொள்ள சொல்கிறதா? என் நெஞ்சும் மறண்டு நிற்கிறதே. நான் சிறு குழந்தை என்று நினைத்தேன், உன் வருகையினால் வயதறிந்தேன். என்னை மறுபடியும் சிறு பிள்ளையாய் செய்வாயா? கட்டிலிடும் வயது தொட்டிலிடு சொன்னால் சரியா சரியா? கட்டிலிடும் வயது தொட்டிலிடு சொன்னால் சரியா சரியா? கட்டிலில் இருவரும் குழந்தைகளானால் பிழையா பிழையா? இனிமே உன்னை என்னையும் யாருனாலே பிரிக்க முடியாது. நம்மள யாரடி பிரிக்க போறா? நம்ம 2 பேர் சேர்றத யாருனாலே தடுக்க முடியாதுன்னு சொல்றேன். ஐ லவ் யூ. அப்படியே கொல்ற தெரியுமா? அப்ப எடுத்துக்கோ. நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே. நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே நீயும்
பூச்சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலே ஏதோ ஏதோ வலி எந்தன் மூலங்களில் மழை என்னுலகத்தில் வருகின்ற முதல் மழை நீ முதல் மழை அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை நீ முதல் அலை என்ன திண்மை என்ன வன்மை எந்த பெண்ணும் அதிசய வெண்கலம் போக போக புரிகின்ற போர்க்க எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம். அடடி வாங்க வாங்க வாங்க. உங்களோட வருகைக்காண்டி தான் இந்த காலேஜே காத்துட்டு இருக்கு தெரியுமா? சேர்ல தானே உட்காந்துருந்தீங்க, உடனே என்ன பார்த்தோன்னே மேலே உட்காடுறீங்க. ஏன் கெத்து காட்டணுமா? அப்படியா? அது என்னன்னே தெரியலங்க அனிதா. உங்களை பார்த்த உடனே அப்படியே உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு ஏறுது. தானே இது வேற இதுக்கு மேலே ஏறும். என்னமோ பண்ணிட்டீங்க. ஒரு நாள் தான் என்னை பார்த்தீங்க, அதுக்குள்ளேயும் இப்படி என்ன கவுத்துட்டீங்கல்ல. என்னமோ தெரியல, எந்த பொண்ணுங்க கிட்டயும் இல்லாத ஃபீல் உங்க மேல. ஆமா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. நீங்க சும்மா ஒரு பார்வை பார்த்தாலே எல்லா பொண்ணுங்களும் உங்க பின்னாடியே வந்துருவாங்க இல்லையா? உண்மைதான். ஏன்னா நான் அழக நான் பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் என் பின்னாடி வருவாங்க தான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே, ஒரு இடத்துல சொல்ல மாட்டேன். ஆனா என்ன விலை வச்சது என்னோட தேவதை. இப்போ தேவையில்லாத வெட்டி பேச்சுலாம் இங்க தேவையில்ல என்ன. வந்தாச்சு. எனக்கு என்ன கிளாஸ், அப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட்டு, இதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் போய் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். மற்றபடி யார்ட்டும் அன்வான்டாக நின்று பேசிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அது எப்படி அனிதா? நான் உங்களுக்கு எதையும் சொல்லாம நீங்க எப்படி எல்லாத்தையும் முடிவு பண்ண முடியும்? கரஸ்பாண்ட முதல்ல கவனிச்சாதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெக்சர் எப்படி லெசன் எடுக்கணும்னு கரஸ்பாண்டன்ட் லெசன் எடுப்பாரு. முதல்ல சிரிக்காம பேசுறீங்களா? நீ சிரிச்சாலே எனக்கு கோவம் வருது. அது என்னமோ தெரியல, என்னால இப்பெல்லாம் சிரிப்பே அடக்க முடியறது. ஆமா ஆமா முடியாது. காலையில் வர சொன்னீங்க, குட் மார்னிங் சொல்ல சொன்னீங்கல்ல. குட் மார்னிங். நான் போய் என் வேலையை பார்க்குறேன். என்ன ஒரு அவசரம்? இப்படி அவசரப்பட்டுட்டே இருந்தா அப்புறம் எப்படி? மிஸ்டர் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எழுந்துட்டு போட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப பண்ணிட்டு இருந்தீங்க அவ்வளோதான். எனக்கு எந்த கிளாஸ் ரூம்னு, ஐ மீன் எந்த டிபார்ட்மெண்ட்னு மட்டும் சொல்லுங்க. நான் போய் என் டியூட்டியை பார்க்கணும். நான் இங்கே வேலைக்கு மட்டும்தான் வந்தேன், மற்றபடி வேற எதுக்காகவும் வரல. நான் என்னமோ என்ன லவ் பண்ண வாங்கன்னு சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ அப்படி பார்க்காதீங்க, ஒரு மாதிரி வெக்கமா வருதுல்ல. இங்க பாருங்க, ஓரளவுக்கு தான் பொறுமைங்கிறது. ஏன்னா எனக்கு அவ்வளவு கோவம் வருது. ஏன் நான் கோவத்தை சரி பண்ணணுமா? யோ ஒரு இருக்காயா வந்து கிளாஸ் ரூம் கட்டியா வந்து என்ன போட்டு சாவடிச்சிட்டு இருக்கான். இங்க பாரு, நேத்து என் கனவுல வந்து நீ எல்லோ தொல்லை பண்ண தெரியுமா? நானும் வேற வேற சொல்ல வரம்பு மீறி நடந்துக்கறேன். எனக்கு தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. உனக்கு இருக்கிற அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல. நான் உன் பொண்டாட்டி இல்ல, நீ என் புருஷன் கிடையாது. உனக்கு எனக்கு நடுவுல எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படியா? எனக்கு தெரியாம எப்படி எல்லாம் முடிஞ்சது? அவ்வளவுதான் கருவையா உனக்கு. பாரு மரியாதை என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் ஏ கரஸ்பாண்டன்ட். என்ன மரியாதை இதெல்லாம்? நீங்க முதல்ல மரியாதை நடந்துக்கிறீங்களா? இது என்னென்ன பண்ணீங்க தெரியுமா நீங்க? நான் சொல்ல கேட்காம என்ன? இல்ல இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தானா, அதான் சொல்லுங்க. எனக்கு கதையா சொல்லிட்டு இருக்கேன். அதான் வந்து என்ன என்ன நீ என்னென்னமோ பண்ற. உன்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், உனக்கு எனக்கு நடுவுல எதுவுமே இல்லைன்னு. நான் அவ்வளவு தூரம் சொல்லி நீ வந்து என்ன பண்ண தெரியுமா? எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை. உன்னை பார்த்தாலே கோவமா வருது. கோவம் வருதுன்னா அப்புறம் எதுக்கு என்ன நினைச்சீங்களா?
என்ன நினைச்சனாலதான் கனவுல வந்து தொல்லை பண்ணிருப்பேன். அப்பயும் டீசெண்டா தான் நடந்திருப்பேன். கிழிச்ச டீசெண்டா நடந்துக்கிட்டு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. முறைப்படி உனக்கு எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. என்ன நீங்க யாரோ நான் யாரோ, இனி உங்களுக்கு எனக்கும் நடுவுல எந்த ஒரு உறவுமே கிடையாது. பந்த பாசம் எதுவுமே இல்லை. அக்ரிமெண்ட் அப்படிதானே போட்டு சைன் வாங்குனீங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம வந்து என்ன டச் பண்றீங்க? என்னென்ன பேசுனீங்க தெரியுமா? சொல்லவே நாக்கலா கூசுது. ஏதோ ஃபர்ஸ்ட் நைட். அது ஃபர்ஸ்ட் நைட்டா? மேல ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க விக்ரம் சார். அப்புறம் இது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியாது. என்ன நீங்கள் வந்து எனக்கு டிபார்ட்மெண்ட்டை மட்டும் காட்டுங்க, நான் போய் என் வேலையை பார்ப்பேன். ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவ்வளோதான். இங்க பாரு, நான் உன்னை டிஸ்டர்பும் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. ஓகேவா? நீ போய் உன் ஒர்க்கை பாரு. நீயா தான் வந்து என்கிட்ட பேசின, அதை தான் நானும் சொன்னேன். மற்றபடி மற்றவங்க மாதிரி உங்ககிட்ட பேடாக ஏதாவது பிஹேவ் பண்ணனா சொல்லு பார்க்கலாம். இப்போ வரைக்கும் உனக்கு எனக்குமான தூரம் என்ன? இவ்வளோதான். ஓகேவா? தெரியாம ஒருத்தன் தப்பு பண்ணியிருந்தா கூட அதை மன்னிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனா இங்க தெரிஞ்சுதான் 2 பேருமே தப்பு பண்ணியிருக்கோம். ஆனா மன்னிப்பு இல்லைங்கன்னு நினைக்கும் போது தான் கஷ்டமா இருக்கு. தெரிஞ்சு செய்கிற தப்பும் தெரியாமல் செய்கிற தப்பும் எந்த விதத்துலையும் ஒன்றாக போகிறதில்ல. முடிஞ்சு போனது தான். இனி எப்படி அதை ஒட்ட வைக்க முடியும்? அவ்வளோதான். முறிஞ்சு போன உறவுக்கு என்றைக்குமே புதுசாக ஒரு முடிச்ச போட்டு அதை உருவாக்க முடியாது. ஏன்னா அங்கே நிறைய காயங்களை சந்திச்சுட்டு வந்திருப்போம். அந்த காயங்கள்லாம் மறையிறதுக்கு கொஞ்ச நாள் வேணா ஆகலாம். ஆனால் பேசின வார்த்தைகள், பேசாமல் இருந்த நிமிஷங்கள், இதை எதையும் யாருனாலே அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்கவே முடியாது. ஏங்கி ஒரு விஷயத்த ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குற வழி இருக்கே, சாவை விட கொடுமையானது. அகைன் அதை அனுபவிக்க என் மனசில் தெம்பில்லை. ஸோ முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும். என் கூட இருந்த ஒரு நிமிஷம் கூட நீ நினைவா வச்சுக்கலையா? ஸ்வீட் மெமரிஸாக இருந்தா எதையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆனால் ஃபுல்லாகவே காயன்னு இருக்கும்போது அதை நினச்சி பார்க்கும்போது கண்ணீர் மட்டும்தான் அந்த இடத்துல பதிலாக இருக்கும். கண்ணு கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம்னா யாருனாலே எதுவும் பண்ண முடியாது. ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னை இப்படியே விட்டுருங்க. இதே மாதிரி அலோன் பேடாகவே இருந்துட்டு போகிறேன். அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் வராது. ஒரு வேளை திரும்பவும் ஒன்று சேரணும்னு நினச்சா காயத்தை தான் அனுபவிக்கணும். அது எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம இழந்த ஒரு விஷயத்த நம்ம திரும்ப பெற போறோம் அப்படின்னா அது ஒரு ஸ்வீட் மெமரிஸா, ஒரு அழகான வாழ்க்கைய கூட இருக்கலாம்ல. அக்செப்ட் பண்றதுக்கு டைம் ஆனாலும் அது அழகானதா இருக்கலாம்ல. அது அழகா இருந்தாலும் சரி, இல்லை காயத்தை கொடுக்கக்கூடியதா இருந்தாலும் சரி, எனக்கு வேணாம். என்னை எப்படியே விட்டுருங்க. உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, என் கூட இருந்த இந்த 1 இயர்ல என் மேல உனக்கு சின்னதா ஒரு ஈர்ப்பு கூட வரலன்னு. உன் காதல் வாசம் என் தேகம் பூசும் காலங்கள் பொய்யானது. தீராத காதல் தீயாக மோத தூரங்கள் மடை மாறுமோ? பதில் சொல்லு. என்கிட்ட பதில் இல்லை. பொய் சொல்லாதடி. எந்த உரிமையில என்ன டீ போட்டு கூப்பிடுறீங்க? இனிமே அப்படி கூப்பிடாதீங்க. என்ன நீ யாரோ நான் யாரோ உன் மனசுல அது இருக்கட்டும். நான் வரேன். பதில் இருக்கு, ஆனா சொல்ல முடியாத ஸ்டேஜை கடந்து வந்துட்டோன்னு உன் மனசுக்குள்ள ஒரு தயக்கம். அதை என்னால புரிஞ்சுக்க முடியும். நீங்களா உங்க மனசுக்குள்ள கோட்டை வேணா கட்டிக்கோங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. எதுக்கு திரும்ப திரும்ப அதவே பேசிகிட்டு இருக்கீங்க? இன்னொரு தடவைலாம் மறுபடியும் உறவை உருவாக்க முடியாது. எல்லாமே சில காலம் ஒரு தடவை தான். இப்போவும் என் மனசில் நீ தாண்டா இருக்க. உன் மேலே அவ்வளோ லவ் இருக்கு. ஆனால்
நீ பண்ண விஷயங்கள் தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. ஒரு நாளும் என் காதலை நான் உங்ககிட்ட ஒத்துக்கவே மாட்டேன். கண்டிப்பா இதுக்கு நீ பதில் சொல்லலைனாலும் காலம் பதில் சொல்லும். வான் பார்த்து எங்கும் சிறு புல்லின் தாகம் காணல்கள் நிறைவேற்றுமோ? டைவர்ஸ் தான் ஆயிருக்கே தவிர நம்ம உறவு அப்படியே தான் இருக்கு. அதை நீ புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். கையை விடுறீங்களா? இப்போ உன் கை கூட என் கையை சேர்க்கறது உனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல இதுக்காக நீ ஏங்குனவ, அதை கொடுக்க மறுத்துவன் தான். ஆனா இப்போ இதுக்காக நான் ஏங்குறேன், ஆனா நீ விலகி போற. இது எல்லாத்துக்குமே காலம்தான் பதில் சொல்லணும். உங்க காலம் எப்படி பதில் சொல்லலாம் எனக்கு தெரியாது. ஆனா என் மனசுல பட்ட காயத்தை உங்களால எப்போதுமே ஆற்ற முடியாது. திரும்பவும் நான் உங்க கூட சேர்ந்துருவேன் மட்டும் நினைச்சு கணக்கு போடாதீங்க. என்ன வேண்டாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன், நீங்க அப்படியே இருங்க, அதுதான் சரியா வரும். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. எந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் சொல்லுங்க, நீங்க வரக்கூட வேணாம், நாங்க போய்க்கிறேன் ப்ளீஸ். இன்றி நானே தினம் வாழ்வதொரு வாழ்வாவா? நீவா நீவா உயிரின் உயிரே வரவா வரவா? இரவிங்கு தீவாய் நம்மை சூழுதே, விடியலும் இருளாய் வருதே. நீ என்ன எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் சரி, எவ்வளோ வெறுத்தாலும் சரி, உன் மனசுல நான் இருக்கிறத உன்னால மாத்திக்க முடியாது. என் மனசுல நீ இருக்கிறத உன்னால அழிக்கவும் முடியாது. இதுதாண்டி காதல். எப்படி உன் மனசை மாத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சீக்கிரமா உன் மனசை மாத்தி எல்லாத்தையும் சரி பண்ணி உன்னை உரிமையோட மறுபடியும் தாலி கட்டி என் பொண்டாட்டியா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். அது வரைக்கும் நான் உன்னை லவ் பண்றத நீ நினைச்சா தடுக்கவே முடியாது. யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஏன்னா லவ்வரையும் தாண்டி நீ என் பொண்டாட்டி. அதை யார் நடி மாற்ற முடியும்? முடியாது. ஐ லவ் யூ டி. எங்க கிளாஸ்ல முக்காவாசி பேரை காணோம். சார் ஸ்போர்ட்ஸ் வரதுனால இப்போ பாதி பேர் அந்த வேலையை போயிட்டாங்க சார். ஆமா, யாரை கேட்டு என் கிளாஸ்ல போறீங்க? எப்படி எக்ஸாம்ல பாஸ் ஆவீங்க இப்படி இருந்தீங்கன்னா? எவ்வளவோ சொன்னேன் சார், ஆனா கேட்காம போயிட்டாங்க. யாரு அந்த விக்னேஷ் அவங்க கேங்கா? ஆமா சார், எவ்வளவோ சொன்னோம், கேட்காம போயிட்டாங்க. வரட்டும். ரெப்ரசன்டேட்டிவ் என்னோட கிளாஸ்ல கண்டிப்பா அப்சென்ட் போடுங்க. இப்படி சும்மா சும்மா எல்லா விஷயத்துக்கும் எந்திரிச்சு போயிட்டு இருந்தா எப்படிதான் இவங்கெல்லாம் பாஸ் ஆவாங்க? என்ன ஆனாலும் சரி ஆப்சென்ட் போடுங்க. அட்டண்டன்ஸ் இருந்தா தானே அவனுங்க பாஸ் ஆனவங்க. நான் பாக்குறேன். மாதவா எந்திரிச்சு படி. என்னால முடியாது சார். மாதவா எந்திரிச்சு ரீட் பண்ணு. அப்படின்னாதான் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சார் ஏன் சார் என்னையவே எப்ப பார்த்தாலும் கம்பெனி இழுத்துட்டு இருக்கீங்க? என்னை பார்த்தாதான் உங்களுக்கு ஏன பயமா தெரியுதா? மாதவா எந்திரிச்சு ரீட் பண்ண போறியா இல்ல எப்படி இருக்கு? டே பிஞ்சு செருப்பலை வாங்கிட்டு போயிரு ஓட்டுச்சிட்டி. வேற எவ்வளவு எழுப்பிடு சொல்லி நீ பார்த்தா கேன டைம் தெரியுது. ப்ரொஃபசர்னு கூட பார்க்க மாட்டேன் பாத்துக்க. கரும்பு பிடிச்சபடி மூடிட்டு எந்திரிச்சு படிடா. சார் வீட்ல எல்லாம் வெட்டியா தான் இருப்பான், அப்பலாம் எதையுமே படிக்க மாட்டான் சார். நீங்க ரெண்டு வார்த்தை திட்டுங்க. நாலு பட்டை எங்க போடும்? மொத்தமா கோத்துட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? அதெல்லாம் படிக்கிறதுக்கு காலேஜ் வந்தா தானே. வேறுக்குனே 7-8 அரியரு. இந்த செமஸ்டர்ல எதையும் கிளியர் பண்ணல, அப்புறம் உனக்கு ஸ்டடி கிளாஸ் தான் தனியா. சரி ஓகே, லிசன் பண்ணுங்க, ரீட் பண்றேன். அவனே ஒரு தற்குறி. நீ இதுல அரியர் வச்சுட்டா உனக்கு தற்கொலை என்னன்னு தெரியும். சற்ற சத்திட்டு லெசன் யாரு கவனி. Having high performing technology is excellent and acrobatical aligned teams will be critical to building both of a compelling product and a compelling culture for engineers. We want to unleash speed and productivity in our organization while keeping in high technology spot that requires to think carefully about the shape of the organization and where each member of the team feels as a part is have made for excellent. It's a difficult decision. அதாவது இன்ஜினியரிங்ல ஆர்கனைசேஷனை எப்படி கம்பேர் பண்றாங்க, அதாவது இதுக்குள்ள எப்படி லிங்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம்.
எவ்வளோ டைம் கால் பண்றேன், ஏன் எடுக்கவே மாட்டேங்கிறான்? என் மேல அவ்வளோ கோபமா? காலையில எதுவுமே சொல்லாம வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டான். அத்தைக்கிட்ட கேட்டதுக்கு ஏதோ டைமிங் அவசரம்னு சொல்லி கிளம்பி போனேன்னு சொன்னான். இப்ப காலவே எடுக்க மாட்டேங்கிறான். என் மேல அவ்வளோ கோபமாடா உனக்கு? என்னை இவ்வளோ அவாய்ட் பண்றல, இது எனக்கு வலிக்காது, உனக்கு தான் வலிக்கும். நீ அகைன் கால் பண்ணு, நான் எடுக்கவே மாட்டேன். போய்க்கி தப்புதான், அதுக்குன்னு இப்படிதான். யாரோ உன் காதலில் வாழ்வது யாரோ, உன் கனவினில் நிறைவது யாரோ, என் சலனங்கள் தீர்த்திடவாராயோ. ஏனோ என் இரவுகள் வீழ்வது ஏனோ, ஒரு பகல் என சுடுவது ஏனோ, என் தனிமையின் அவஸ்தைகள் தீராதோ. தர நெஞ்சம் காத்தே இருக்கு, காதலிக்க அங்கு நிறமில்லையா, இலையை போல் என் இதயம் தவறி விழுதே. மிருதுலா, உங்களை எம்டி கூப்பிட்டாரு. அந்த ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? ஒரு 5 minutes வரேன். இவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் சரி, உன்னதான் லவ் பண்ணுவேன். ஐ லவ் யூடா. டேய் என்னடா சொல்ற? என்னை லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னால, அவளை எப்படி லவ் பண்ண வைக்கணும்னு நான் அதுக்கான லெசனை கத்துக்கணும். அதான் அப்படி இறங்கினேன். டேய் இது மட்டும் இந்த மாதவனுக்கு தெரிஞ்சு உன்னை முடிச்சு விட்டுருவான் போ. அவன் காலேஜ்லயே படிச்சுட்டு இப்பெல்லாம் பண்றது என்ன இப்பெல்லாம் பண்றது? என்ன அசிங்கப்படுத்தும் போது, அவன் அன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்தும் போது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? ஒன்னா அவன் என்ன லவ் பண்ணணும், இல்லையா இத நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். டேய் எப்படி அதை எடிட் பண்ணுவேன்? எடிட் பண்ண எனக்கு தெரியாதா? நீ வேற, நீ அமைதியா இரு. இந்த போட்டோவை வச்சு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எவ்வளவு வாய் ரெண்டு பேத்துக்கும் அவளை எனக்கு கிடைக்க வைக்கணும்னா எனக்கு இதை தாண்டி வேற எந்த வழி இல்ல. எனக்கு கிடைக்காதவ வேற யாருக்கும் கிடைக்கவும் கூடாது. ஒருவேளை இது வேற யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா நீ எடிட் தான் பண்றேன்னு அதுக்கெல்லாம் எந்த வேலையும் இல்ல. எவன் போய் சொல்லுவான்? நான் அவளுக்கே தெரியாம தான் எடுத்திருக்கேன். நீ வாய் மூடிட்டு பேசாம இரு. மாதவண்ணா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல. என்னடா இதுக்கு தலை தெறிக்க ஓடி வர? அண்ணா, அது உங்க உங்க ரிலேட்டிவ், அதான் நம்ம காலேஜ்ல படிக்கிறாங்கல்ல, உங்க பேர் நித்யா. அவங்கள பின்னாடி தப்பு தப்பா போட்டோ எடுத்து வச்சு எதை எடிட்டிங் பண்ண போறாங்களாம். என்னது? ஆமா, இதை எடிட்டிங் பண்ணி நெட்ல போட போறதா சொல்றாங்க. ஆனா அது அவங்க போட்டோ கிடையாது. ஏதோ அசிங்கப்படுத்த போறேன்னு இப்பதான் பேசிட்டு இருந்தாங்க. லேபுக்கு போயிருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. உடனே போய் இதை தடுத்து நிறுத்துங்க. இது அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா இது பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். டேய் யார் என்ன பண்றா? யாரு என்ன எனக்கு தெரியல. ஆனா லேப் ரூம் சாவிய அப்பா காலேஜோட சேர்மேன் கிட்ட வாங்கிட்டு போறாங்க. காலேஜ் கரஸ்பாண்டன்ட், நம்ம காலேஜுக்கு யாரோ நியூவா ஒரு ஸ்டாஃப் வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு ஏதோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஸ்டாஃபை கூட்டிட்டு போறாங்க. கரஸ்பாண்டன்ட் இங்க கிடையாது, அவரு ஏ டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. இப்போ நீங்க உடனே போய் தடுத்து நிறுத்துங்க. லேபுக்கு போயிட்டாங்க. எந்த லேபு? கம்ப்யூட்டர் லேபா? ஆமா, அங்கதான் போயிருக்காங்க. உடனே தடுத்து நிறுத்துங்க. இப்ப போய்